தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் சென்னை வேளச்சேரி திருவீதி அம்மன். மாநகரத்திலே எத்தனையோ பகுதிகள், மயிலாப்பூர், மாம்பலம், திருவல்லிக்கேணி, வேளச்சேரி என்று பல பெயர்களைச் சொல்ல முடியும். இவையெல்லாம் இன்று நகரங்களாக காணப்பட்டாலுமே ஒரு காலத்திலே இவையெல்லாம் கிராமங்கள். சென்னை மாநகரத்தின் பழைய புகைப்படங்களை எடுத்து பார்த்தால் மாம்பலம் எப்பேற்பட்ட கிராமம் என்று புரிந்து கொள்ளலாம். மாம்பலத்தை இன்றைக்கு ஒரு கிராமம் என்று சொன்னால் இன்றைய தலைமுறை நம்புமா? அதே போலத்தான் வேளச்சேரியும். விண்ணை முட்டுகிற அளவுக்கு எத்தனையோ கட்டடங்கள் இன்றைக்கு வந்திருந்தாலுமே இந்த வேளச்சேரி ஒரு காலத்திலே கிராமமாக இருந்தது. அந்த கிராமத்திலேதான் தன்னை அண்டி வருகிற பக்தர்களை காத்து அருள்கிற நாயகியாக இந்த திருவீதி அம்மன் ஆகப்பட்டவள் காணப்பட்டார். நகரத்திலே வளர்ந்து வருகிற பிரதானமான இடம் வேளச்சேரி. இந்த வேளச்சேரியிலே தண்டீஸ்வரர் என்கிற சிவாலயம் வெகு பிரபலம். இந்த ஆலயத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவீதியம்மன் ஆலயமானது இன்றைக்கு நாம் தரிசிக்க முடிகிறது. இந்த ஆலயத்தின் பழமை என்று பார்த்தால் சுமார் 150 வருடம் என்று சொல்கிறது தலபுராணம். 3 நிலை ராஜகோபுரம், உள்ளே நுழைந்தால் கொடிமரம், பலிபீடம். இந்த ஆலயமானது வேளச்சேரியில் கருணாம்பிகை காலனியில் திருவீதியம்மன் கோவில் சாலையில் அமைந்துள்ளது. சென்னை மாநகரின் பழமையான சிவாலயங்களுள் சிறப்பு வாய்ந்தது வேளச்சேரி விஜயநகரில் அமைந்துள்ள தண்டீஸ்வரர் ஆலயமாகும். சோழ மன்னர்கள் தொண்டை மண்டலத்தில் கட்டிய முதல் சிவாலயம் என்ற பெருமையும் இந்த தலத்திற்கு உண்டு. சோமுகாசுரன் என்னும் அரக்கன் 4 வேதங்களையும் பிரம்மாவிடம் இருந்து பறித்து கடலுக்கு அடியில் சென்று சேற்றிலே மறைந்து கொண்டான். அதோடு தான் கொண்டு போன வேதங்களையும் ஒழித்து வைத்தான். வேதங்கள் பறிக்கப்பட்டதால் பிரம்மா நடத்தி வந்த படைப்புத் தொழிலானது நின்று போனது. இது பற்றி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார் பிரம்மா. உடனே மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்துச் சென்று சோமுகாசுரனை அழித்து 4 வேதங்களையும் மீட்டு கொண்டு வந்து பிரம்மதேவனிடம் ஒப்படைத்தார். சேற்றில் புதைந்திருந்த காரணத்தினால் அந்த 4 வேதங்களும் தங்கள் தோஷம் நீங்குவதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பிரம்மதேவனிடம் கேட்டன. பிரம்மதேவன் கூறியபடி 4 வேதங்களும் இந்த திருத்தலத்திற்கு, அதாவது வேளச்சேரிக்கு வந்து ஈசனை வணங்கி தோஷங்கள் நீங்க பெற்றன. அது முதல் வேதங்கள் வணங்கிய தலம் என்பதால் வேதச்சேரி என்று அழைக்கப்பட்டது. இதுவே பின்னாட்களில் வேளச்சேரி என ஆகியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. முனிவர்கள் வேள்விகளை இங்கே நடத்திய காரணத்தினால் இந்த திருத்தலம் வேள்விச்சேரி என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் வேளச்சேரி ஆனதாகவும் சொல்கிறார்கள். விவசாயிகள் அதிகம் வசிக்கின்ற பகுதி என்பதால் வேளிச்சேரி, வெளிச்சேரி என்றெல்லாம் அழைக்கப்பட்டு அதுவே பின்னாட்களில் வேளச்சேரி ஆகியிருக்கலாம் என்று சொல்பவர்களும் உண்டு. எத்துணைதான் தெய்வங்கள் இருந்தாலுமே ஒவ்வொருவருக்கும் காவல் தெய்வம் என்பது முக்கியம். கருப்பர், முனீஸ்வரர், மாரியம்மன், வீரன், சுடலையாண்டி, காத்தவராயன், மாடன் என்று கிராமிய தேவதைகளுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலுமே அவர்களின் செயல்பாடு ஒன்றுதான். அதாவது குடிமக்களையும் ஊரையும் சுபிக்ஷமாக காப்பது. அதைத்தான் வேளச்சேரியில் இந்த திருவீதி அம்மன் ஆகப்பட்டவள் அன்று முதல் இன்று வரை செய்து வருகிறாள். இத்தகைய காவல் தெய்வங்களின் செயல்பாடுகள் என்ன தெரியுமா? குடிமக்களை சந்தோஷமாக வைத்திருப்பது, நோய் நொடிகளில் இருந்து ஊரை காப்பது,
துஷ்ட சக்திகளை கிராமத்தில் அண்டவிடாமல் இருப்பது, வறுமையும் பிணியும் சேராமல் இருப்பது, இவையெல்லாம் சம்பந்தப்பட்ட ஊரில் குடிகொண்டிருக்கிற தெய்வங்களின் அருளால் நடக்கின்றன. மக்களை காக்கின்ற காரணத்தினால் இவற்றை காவல் தெய்வங்கள் என்று நாம் அழைக்கிறோம். ராஜகோபுரங்கள் இல்லாத ஆலயங்கள் கூட கிராமங்களில் காணப்படலாம். ஆனால் குடிசையோடு ஒரு காவல் தெய்வத்தின் ஆலயமானது நிச்சயம் காணப்படும். இந்தியாவின் கலாச்சார அடையாளமான பல கிராமங்கள் இன்றைக்கும் ஓரளவு அமைதியுடனும் வளத்துடனும் திகழ்ந்து வருகின்றன என்றால் அது இந்த கிராமிய தேவதைகளின் அருள்தான் என்று உறுதிபடச் சொல்லலாம். அதுதான் உண்மையும் கூட. தங்களை வாழ வைத்து வரும் இந்த தேவதைகளுக்கு ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவ்வப்போது விழாக்கள் எடுத்து மகிழ்வர். கிராமிய தெய்வங்களுக்கு விழா என்றால் சுற்றுப்பட்ட சொந்தக்கார ஜனங்கள் அனைவரும் அங்கே திரண்டு விடுவார்கள். ஊர் மக்கள் அனைவரும் கையில் காப்பு கட்டி கொண்டு விடுவார்கள். அதாவது கிராமிய திருவிழா முடிகிற வரை ஊர் எல்லையை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாட்டுக்காக இந்த காப்பு கட்டும் வைபவம் நடைபெறும். இன்றைக்கும் பெருநகரங்களில் இருக்கிற பல காவல் தெய்வ ஆலயங்களுக்கும் இது பொருந்தும். கிராமங்களில் திருவிழாவுக்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டால் ஊர்க்காரர்கள் அனைவரும் கோயிலை விட்டால் வீடு, வீட்டை விட்டால் கோயில் என்கிற அளவில்தான் இருப்பார்கள். வேறு எதை பற்றியும் சிந்திக்க மாட்டார்கள். இந்த திருவேதியம்மன் ஆலயத்திலே ஏதேனும் உற்சவம் என்றால் இன்றைக்கும் பக்தர்கள் பழைய நாளில் எப்படிப்பட்ட விரதங்களை கடைப்பிடித்தார்களோ, எப்படிப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றினார்களோ அவற்றையே இன்றும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலயத்திலே திருவீதி அம்மன் ஆகப்பட்டவள் சூலம், தமரு, பாசம் இவற்றை ஏந்தியபடி சுகாசனத்தில் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறாள். பலவிதமான ஆசனங்களில் இந்த சுகாசனமும் மிகவும் முக்கியமானது. சுக பிளஸ் ஆசனம் என்று பிரித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் சில நேரங்களில் தரையில் அமர்கிற போது நமது வசதிக்கு ஏற்றவாறு அமைகிறோம், நமது வசதிக்கு ஏற்றவாறு அமர்கிறோம். நமக்கு எது சுகம் தருமோ அத்தகைய நிலையில் அமர்கிறோம். அதைத்தான் சுகாசனம் என்று சொல்கிறோம். இந்த அன்னையும் தனக்கு எப்படி தோதுப்படுமோ, தனக்கு எது சௌகரியமாக இருக்குமோ அதுபோன்ற தோற்றத்திலே கருவறையிலே காட்சி தருகிறாள் திருவீதி அம்மன். கோரிக்கையை வேட்கிற போது அவர் சுகமாக அமர்ந்திருக்க வேண்டும். அத்தகைய நிலையில் அவர் அமர்ந்திருந்தால் நாம் சொல்கிற கோரிக்கையை செவிமடுத்து கேட்பார், நமக்கு நல்ல பதிலையும் சொல்வார். இல்லையா? நாம் பார்த்திருக்கிறோம் பல சந்தர்ப்பங்களில். அதுபோல இந்த ஆலயத்திலே திருவீதி அம்மன் ஆகப்பட்டவளும் சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறபடியால் பக்தர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை ஏற்று அவற்றுக்கு உரிய பலனையும் தருகிறாள். அம்மனின் கருவறைக்கு முன்னால் அர்த்த மண்டபம். இந்த அர்த்த மண்டபத்திலே மிகப்பெரிய புற்று. பக்தி உலகில் புற்றுக்கு ஒரு தனியிடம் இருக்கிறது. கரையான் அதிசயமாக அற்புதமாக கட்டுவது புற்று. அதில் குடியிருப்பது பாம்பு. வயல் வரப்புகளில் மணல் பாங்கான இடங்களில் தானாகவே தோன்றி பெருகுவது போல் காட்சி தருகிறது. மாதங்கள் பல கடந்து மண் இறுகிய புற்று மழையில் விரைவில் கரைவதில்லை. நாம் பார்க்கிறோம் அல்லவா, கிராமங்களில் எத்தகைய மழை பெய்தாலுமே அந்த புற்றானது சற்றும் கரைவதில்லை, சிதைவதில்லை, மெல்ல வளர்வது கூட உண்டு. புற்றுகள் கவசமாக விளங்க அவற்றில் மறைந்திருந்த சுயம்பு லிங்கங்கள் வெளிப்பட்டன என்று சில தல புராணங்கள் கூறுகின்றன. இந்த நிகழ்ச்சியிலும் அப்படிப்பட்ட ஆலயங்களை நாம் தரிசித்திருக்கிறோம். உதாரணமாக திருவலம் என்ற திருத்தலத்தில் வில்வவனத்தின் ஒரு பகுதியில் பசு ஒரு புற்றின் மீது பாலை சொரிந்தது. புற்றுமண் கரைந்தது.
அங்கே சுயம்பு லிங்கம் ஒன்று தோன்றியது. திருவாரூர் இறைவனும் புற்றிலிருந்து வெளிப்பட்டவரே. இவருக்கு வன்மீகநாதர், புற்றிடம் கொண்டநாதர் என்பது திருப்பெயர்கள். வன்மீகம் என்றால் புற்று. இத்தகைய புராண வரலாறு கொண்ட தலங்கள் ஏராளம் உள்ளன. இன்னொரு விதத்திலும் புற்றின் சிறப்பை நாம் காண முடியும். தவசிகள் பல ஆண்டுகள் தவம் செய்தார்கள் என்றும், அப்போது அவர்கள் மீது புற்றுகள் சூழ்ந்தன என்றும் புராணங்கள் கூறுகின்றன. ஆடாமல் அசையாமல் தவம் செய்வதற்கு பல ஆண்டுகள் ஆகும். தவசிகளின் அசையாத நிலையை அப்போது நாம் காண முடியும். அந்த நேரத்திலே அவர்களைச் சுற்றி, அதாவது அவர்கள் மீது புற்றுக்கள் படர்ந்தன என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். மகான்களுக்கு இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, கடுமையான முயற்சி, மன உறுதி, தவ வலிமை ஆகிய நற்குணங்களை நமக்கு பறைசாற்றவே இத்தகைய புற்றுக்கள் சூழ்ந்தும் அதை பற்றி அவர்கள் பொருட்டே இல்லாமல் தங்கள் தவத்தை தொடர்ந்தார்கள் என்று நாம் படிக்க முடிகிறது. பாம்பு வழிபாடும் புற்று வழிபாடும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. இரண்டுமே மிகவும் பழமை வாய்ந்தவை. பாம்பு வழிபாடு 6 விதமான வழிபாட்டு முறைகளுடன் தொடர்புடையது. அதாவது ஆதிசங்கரர் நமக்கு வலியுறுத்திய 6 வழிபாடுகள். விநாயகரின் இடுப்பிலே பாம்பானது காணப்படுகிறது. விநாயகருக்கு ஆயுதமாகவும் காணப்படுகிறது. சிவபெருமானை அணிகலனாக அணிவிப்பது பாம்பு. மகாவிஷ்ணுவோடும் தொடர்புடையது பாம்பு. விஷ்ணு நடந்தால் குடையாகிறது, இருந்தால் ஆசனமாகிறது, படுத்தால் பாயாகிறது, நடனம் ஆடினால் அது காளிங்க அரங்கமாகிறது. பாம்பை சக்தியின் வடிவமாகவும் சொல்வர். பெண் தெய்வங்களுக்கு குடை பிடிப்பது பாம்புதான். முருக வழிபாட்டிலும் பாம்பு தொடர்புபடுத்தப்படுவதுண்டு என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். முருகப்பெருமானை எங்கே தரிசித்தாலும் மயிலையும் காண முடியும், பாம்புகளையும் காண முடியும். கிரகண காலத்தில் சூரியனை விழுங்கக்கூடிய ஆற்றலும் பாம்புக்கு உண்டு. இவ்வாறு 6 விதமான வழிபாட்டு முறைகளுடன் பாம்பு எந்த வகையிலாவது தொடர்பு கொண்டதாக திகழ்கிறது. மக்கள் பாம்பை கண்டும் அது உறையும் புற்றைக் கண்டும் ஆரம்பத்தில் அஞ்சினர். பாம்பு தீண்டினால் அதன் நஞ்சை முறிக்கும் மருத்துவ சக்தியும் மந்திர சக்தியும் மிக பழங்கால மக்களுக்கு இல்லை. இறுதியில் பாம்பை கட்டுப்படுத்த தெய்வ சக்தியை மட்டுமே முழுவதுமாக நம்பினர். பாம்பு மற்றும் புற்று வழிபாடுகளில் இருந்த அச்சமானது மெல்ல பக்தியாக மலர்ந்தது. பாம்பின் தலைவனான நாகராஜனை தெய்வமாக்கி வழிபட்டனர். அவன் வீற்றிருக்கும் புற்றை வழிபடத் துவங்கினர். இவ்வாறு தொடங்கிய புற்று வழிபாடு புற்று இருக்கும் இடங்களிலெல்லாம் பெருகிப் பரவியது. எல்லா நகரங்களிலும், ஊர்களிலும், கிராமங்களிலும் புற்று வழிபாடு இன்றைக்கும் சிறந்திருப்பதை நாம் காணலாம். புற்றுக்கு அருகே தினமும் இருவேளையும் விளக்கேற்றி பால் வைத்து சூடம் ஏற்றி வழிபடுகின்றனர் மகளிர். சென்னை வேளச்சேரி திருவீதி அம்மன். வாரத்திலே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த புற்று வழிபாட்டுக்கு உகந்த தினங்களாக கருதப்படுகிறது. ஆண்டில் ஆடி மாத வளர்பிறை பஞ்சமியான நாகபஞ்சமி என்றும், ஐப்பசி மாத வளர்பிறை சதுர்த்தியான நாக சதுர்த்தி என்றும் பெண்கள் மிகுந்த பயபக்தியுடன் புற்று வழிபாட்டை ஒரு சிறு விழாவைப் போலவே நடத்தி இறையருள் பெற்றனர். இன்றைக்கும் வடமாநிலங்களில்
நாக பஞ்சமி மற்றும் நாக சதுர்த்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வீட்டின் அருகே ஒரு புற்று இருந்தால் பெண்கள் அதை சிதைக்க மாட்டார்கள். அவ்வாறு சிதைத்தால் தமக்கும் தம் குடும்பத்தினருக்கும் பெரிய கேடுகள் வரும் என்று கருதி அதை நாள்தோறும் வழிபடத் தொடங்கினர். பொதுவாக குடும்ப நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் புற்று வழிபாடு நடைபெறுகிறது. சிறப்பாக மகப்பேறு உறுதியாக கிடைக்கவும், எளிமையாக நிகழவும், குறைப்பிரசவம் உண்டாகாமல் தவிர்க்கவும் பெண்கள் புற்று வழிபாடு செய்கின்றனர். எந்த வகையான சர்ப்பதோஷம் இருக்கின்றவர்களும் அதை தணிக்க அல்லது நீக்க புற்று வழிபாடு செய்யலாம். பொங்கல் வைப்பது கிராமப்புற மக்களின் சிறந்த வழிபாட்டு முறை. நினைத்தவை நிறைவேற வேண்டும் என்று புற்றிடம் வேண்டியும் நேர்ந்து கொண்டும் மஞ்சள் நிற நூலால் புற்றை சுற்றுகிறார்கள். எலுமிச்சம்பழத்தை புற்றின் மீது ஓரிடத்தில் வைக்கிறார்கள். 3 முறை வலம் வருகிறார்கள். நினைத்தவை நிறைவேறினால் அம்மனை வழிபடுவதைப் போலவே புற்றம்மனையும் வழிபடுகிறார்கள். நாகராஜன் மிக முயன்றாலும் கிடைக்காத உணவுப் பொருட்கள் அவனது முயற்சி இல்லாமலேயே அவனுக்கு காணிக்கையாக கிடைக்கின்றன. இதனால் அவன் பூரிப்படைகிறான். மேலும் அவனுக்கு தேவையான பொருட்கள் புற்றுக்குள்ளேயே கிடைத்து விடுவதால் அவன் வெளியில் வந்து மக்களை துன்புறுத்த மாட்டான் என்று நம்பி அவர்களும் மனநிறைவு கொள்கின்றனர். புற்று வழிபாட்டின் உள்நோக்கமே இவைதான் என்பது இங்கு கருதத்தக்கது. நாக வழிபாடு சிறப்பாக விளங்கும் திருக்கோயில்களில் சிலவற்றில் புற்றுமண்ணே பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. குறிப்பாக நாகர்கோவில், கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவில், புற்றிடம் கொண்ட ஈசன் கோவில்களில் புற்றுமண் பிரசாதம் கிடைக்கிறது. புற்று மண்ணை எவ்வளவு அள்ளியும் அகழ்ந்தும் பிரசாதமாக வழங்கினாலும் அந்த மண் குறையாத அதிசயம் எப்போதுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. புற்றுமண் பிரசாதம் தெய்வத்தன்மையும் மருத்துவ குணமும் கொண்டது என்று சொல்லுவார்கள். புற்றுக்கு உண்டான மகத்தான சிறப்புகளை தற்போது நாம் பார்த்தோம். கருவறையில் இருக்கக்கூடிய திருவீதியம்மன் எந்த அளவுக்கு சிறப்பாக வணங்கப்படுகிறாரோ அதே அளவு முக்கியத்துவம் இந்த புற்றுக்கும் இந்த ஆலயத்தில் வழங்கப்படுகிறது. அன்னைக்கு ஆரத்தி காட்டப்படுகிற அதே வேளையில் இந்த புற்றுக்கும் ஆரத்தி காட்டப்படுகிறது. இந்த ஆலயத்திலே எண்ணற்ற திருச்செந்நிதிகள் காணப்படுகின்றன. விநாயகப் பெருமான், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், விஸ்வநாதர், விசாலாட்சி, காயத்ரி தேவி, சரஸ்வதி தேவி, நாகர்கள், சப்தமாதர்கள், அஷ்டலட்சுமி, தட்சிணாமூர்த்தி என்று எண்ணற்ற திருமேனிகளை ஆலயத்தில் தரிசிக்கலாம். இந்த ஆலயத்திலே வெள்ளிக்கிழமை சிறப்பான வழிபாடுகள் நடக்கின்றன. ஆடி மாதத்திலே 3 நாள் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாட்களில் வீதியுலா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. விசேஷ நாட்களில் ஆலயத்தினுள் உற்சவர் விக்கிரகம் அலங்காரம் செய்யப்பட்டு வலம் வருகிற காட்சியை தரிசிக்க திரளான பக்தர்கள் கூடுகிறார்கள். இந்த ஆலயத்திலே பளிங்கினால் ஆன சாய்பாபா திருவடிவமும் காணப்படுகிறது. இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கிற துர்காதேவிக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த வேளையில் ஆலயத்தில் கூடி துர்க்கையின் அருளை பெறுகிறார்கள் எண்ணற்ற பக்தர்கள். வேளச்சேரி இன்று பெருநகரம் என்றாலுமே இந்த அன்னையின் சந்நிதிக்கு வந்துவிட்டால் அந்த காலத்திற்கே நாம் சென்று விடுவோம். அன்னையின் அருள் சக்தி அப்படிப்பட்டது. இன்றைக்கும் வெள்ளந்தியான
தூய மனம் கொண்ட பக்தைகளின் வழிபாட்டால் இந்த திருவீதி அம்மனின் அருளாற்றல் மேலும் மேலும் கூடிக்கொண்டே இருக்கிறது என்பதே உண்மை. அன்னையின் திருவடிகளை பணிவோம், அவளது ஆசிகளை பெறுவோம்.